வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் 3 பிரதான பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. திருகோணமலை சம்பூரில் நிர்மாணிக்கப்பட உள்ள அனல் மின் நிலைய திட்டத்தை உடன் நிறுத்துமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வடக்கில் நிர்மாணிக்கப்பட உள்ள 65,000 பொருத்தும் வீட்டு திட்டத்திற்கு பதிலாக கல் வீட்டு திட்டத்தை முன்னெடுக்குமாறும் சுன்னாகம் நீர் பிரச்சினைக்கான தீர்வினை வழங்குமாறும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இந்தியாவால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வேலை திட்டம் என்ற காரணத்துக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த வேலை திட்டம் பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக என்ற கோணத்தில் தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில வேறு கோணத்தில் இருந்து மின் நிலையங்கள் உருவாக்குறதை நாங்கள் பரிசீலிக்க இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைவதற்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்கு அது இந்தியா ஊடாக செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த அனல் மின் நிலையம் என்ற விடயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். சுன்னாகம் தண்ணி பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. உண்மையிலே இந்த பிரச்சனை முதல் கட்டமாக தெரிய வர அதன் தாக்கம் ஒரு ஒட்டுமொத்த யாழ்குடானத்தை ஒரு இனாளிப்பு செய்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சிமானத்துக்கு முதல் பல தரப்புகள் இந்த சுண்ணாம் பிரச்சனை கிளப்பினவை. அந்த அனல் மின் நிலையம் ஆனது சம்பூர் பிரதேசத்தை மட்டுமல்ல, மூதூர் பிரதேசத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தையும் அது சார்ந்த அந்த கடல் பிரதேசத்தையும் முழுமையாக அழிக்கக்கூடிய, அங்கே வாழக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தை நீண்ட காலத்துக்கு சந்ததியாக பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. இது உலகின் பல நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்று அங்கே அந்த மக்கள் கூட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற வரலாறுகளை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு விடயமாக யாரும் தெரியப்படுத்த முற்படக்கூடும். ஆனால் இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல்பாடு அல்ல. அனல் நிலையம் வந்ததன் ஊடாக எங்களுடைய காற்று விஷப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய சுண்ணாகத்து அருமையான தண்ணீர் இன்றைக்கு நஞ்சுபடுத்தப்பட்டிருக்கிறது. கழிவு எண்ணெயின் காரணமாக எங்களுடைய வளமும் வாழ்வும் எங்களுடைய தண்ணீரிலும் எங்களுடைய காற்றிலும் இருக்கிறது. எங்களுடைய காற்றில் நஞ்சை கலக்கின்ற அல்லது தண்ணீரில் நஞ்சை கலக்கின்ற, காற்றில் விஷத்தை கலக்கின்ற பல்தேசிய கம்பெனிகளுக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் எங்கள் மக்களுடைய வாழ்வுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற அநியாயத்தை எதிர்த்து போராடுவதற்காக, மக்கள் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக மக்கள் தெருவில் வீதியில் இறங்கி போராடாக தயாராகிவிட்டார்கள். சுன்னாகம் பகுதியிலே கழிவு ஓயில் கலந்தது. ஆனால் அந்த கழிவு ஓயில் கலக்கவில்லை என்று அரசாங்கம் மற்ற ஆட்சியாளர்களும் கூறுகிறார்கள். இது தவறு, மக்களை பாதிக்கும் செயலாகும். உண்மையில் இலங்கை என்பது ஒரு வளமான பிரதேசம், ஒன்றும் ஏசியா என்று சொல்லப்படுகிறது. இதிலே நீர் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு இடம். அதுக்கு அனல் மின் நிலையம் தேவையில்லை, நீர் மின் நிலையமே காணும். 500 மெகாவாட் கொண்ட திட்டத்தை இந்தியாவுக்கு ஒப்படைத்து அதிலும் உள்ள பிரளயங்கள், அதுபோல இருள் சூழ்ந்தது, எவ்வளவு கொலை களம் என்பதை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எடுத்து காட்டியும் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. பவர் மினிஸ்டர் ராஜேஷ் சிலம்பியா இன்னும் 1200 மெகாவாட் திட்டத்தை ஜப்பான் உதவியோடு கொண்டு வர போவதாக சொல்லுகிறார். இது ஒரு கொலைக்களம். இது திருவண்ணாமலை மட்டுமல்ல, வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், எல்லா மாகாணங்களும் பலந்த பிரதேசங்களை பாதிக்கப்பட போற இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொள்கின்றோம். இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும். தமிழ் தேசிய கூட்டாண்மை கூடாது.